பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அதாவது நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம நல்லா இருப்போமா? கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போங்க. ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்காக நிச்சயமா செய்வாருங்க. தாவீதே சொல்லல, எனக்காகவும் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளையா நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். எல்லா காரியத்தையும் நமக்காக செஞ்சு முடிக்க ஆண்டவர் தயாரா இருக்காரு. ஆனா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணுங்க. சகல ஜனங்களும் காட்டிலும் நம்ம ஆசீர்வாதமா வாழணும்னா நம்ம முதல்ல சகல ஜனங்களை பார்க்கறத நிறுத்தணும். அவன் நல்லா இருக்கான் பிரதர், இவன் நல்லா இருக்கான் பிரதர், ஏசப்பா அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்யறாரு, அவன் பாவம் செய்யற பாவி, நான் பரிசுத்தமா தான் வாழ்றேன், எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்ட்டு மற்ற ஜனங்களை பார்க்கிற அந்த எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்வாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்டாலே நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அதை விட்டுட்டு அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா சொல்லி மற்றவர்களை பார்த்தா நம்ம எப்படிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், படிப்புல முன்னேறணும், வேலை கிடைக்கணும், உங்க சூழ்நிலைகள் மாறணும், கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, உங்க கணவர் தவறான உறவுல இருக்காரு, அதெல்லாம் மாறணும் தானே. ஆண்டவர் மாத்துறதுக்கு தயாரா இருக்காரு. உங்க சூழ்நிலைகளை மாத்தணும் அப்படின்னா நீங்க ஆண்டவரை மட்டும் பார்க்குற வேலையை மட்டும் பாருங்க. நீங்க சகல ஜனங்களை காட்டிலும் ஆசீர்வாதமா சந்தோஷமா வாழ்வீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.